இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருந்த பாக்கியலட்சுமி சீரியலில் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சம்பவமாக எப்படியோ ஈஸ்வரியை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. கூடவே கோபியும் இந்த வீட்டை விட்டு போயிட்டார். கொஞ்ச நாளைக்காச்சும் பாக்கியாவுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா காலங்காத்தால் இறங்கி கீழே வரும்போதே பாக்கியா என்ன பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் நெகட்டிவாக பேசிக்கிட்டு, பாசம் இருந்தாலும் பாசத்தை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த நேத்தான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தையில் படித்தோம். என்னென்னா நான் இப்படி தான் இருப்பேன், நான் மனசை தோன்றதை பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, நான் உண்மையிலே மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சிக்கிற ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மை. அதாவது என்னென்னா, மற்றவங்களை காயப்படுத்தினா எனக்கு கவலை இல்லை அப்படின்னு காயப்படுத்துகிறவங்களும் சில சமயங்களில் எங்கே எப்படி பேசணும்னு தெரியாத முட்டாள்களாக இருக்கவங்க தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஈஸ்வரி. நான்லாம் இப்படி தான், உன்ன மாதிரிலாம் எனக்கு பூச்சி மொழிக்கு பேச தெரியாது பாக்கியா, அப்படியே வேணும்னே காயப்படுத்துகிற மாதிரி பேசுவேன் அப்படின்னா நீ பேசாமலே இருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கே பல நேரங்களில் ஈஸ்வரி பேசுகிறது. இப்போதைக்கு நமக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டாங்க. அவங்களே போயிட்டாங்க வேறு. அதனால் பாக்கியாவும் தடுத்து நிறுத்தணும்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் கூட உள்ளுக்குள்ளார அவங்களே உணரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மகாராணி மாதிரி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போன கோபிக்கு தன்னைத்தானே கூட பார்த்துக்க தெரியாது. அவரே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி தான் யாராச்சும் அவரை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. இதில் இவர் எங்கள் அம்மாவையும் பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு போயிருக்காரு. ஆனால் முத நாளே தண்ணி கூட கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ராதிகாவுடைய அம்மா. இந்த வீட்டுடைய சமையலை இப்போ ராதிகா இங்கே இருந்த வரைக்கும் கண்டிப்பாக ராதிகாவுடைய அம்மாவை தான் பார்த்து வந்துருப்பாங்க. ஸோ ராதிகாவோட அம்மா தனக்கும் மையுக்கும் சேர்ந்து சமைக்கிறதும் அவங்க ராதிகாவுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதும் அப்படின்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ராதிகாவால் சமைக்கவும் இப்போ சமைக்கிறது பக்கம் போகவே முடியல. கிச்சனுக்கு போனாலே அவங்களுக்கு நாசியேட்டிங்காக இருந்துச்சு, வாமிட் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சமயத்தில் கண்டிப்பாக ராதிகாவோட அம்மா சமைக்கணும், இல்லை அப்படின்னா ஈஸ்வரி சமைக்கணும். இல்லைனா இந்த மூணாவது ஆப்ஷனாக வேலைக்கு ஆள் போடணும். வேலைக்கு ஆள் போடணும்னா காசு கொடுக்கணும். அதுக்கு கோபி கதற ஆரம்பிச்சிடாரு. இப்போ தான் அவருடைய புது பிஸ்னஸ் கொஞ்சமாக ஏதோ போயிட்டுருக்கு. ராதிகா ஏற்கனவே பணத்தெல்லாம் வீட்டு செலவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குறை வேறு இருக்குது. இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஏதாச்சும் ராதிகாவோட அம்மா கமலா சமைச்சாங்க அப்படின்னா அந்த சமைச்ச சாப்பாடு ஒத்து வரல அப்படின்னு ஈஸ்வரி சண்டை போடுறதும், அதுக்கு பிரச்சனையாக வரதும், நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறதும், ரெண்டு பேர் சாப்பாடுமே இவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறதுனால இவங்க சாப்பாடும் சரியில்லை அந்த சாப்பாடும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் 2 கிச்சன் ஒரு குட்டி வீட்டில் பிரச்சனையாக இருக்கிறதும் கோபிக்கு தலைவலி மேலே தலைவலியை கொடுக்க போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் தான் அவங்கள கூட்டம் தானே இருக்குமா, தயவு செஞ்சு போயிடுங்களேன் அப்படின்னு தனியாக உள்ளார போய் முடிய பிச்சாலும் அவங்க அம்மா அப்படி சொல்லவும் முடியாது. சொன்னால் அவங்க கிளம்பி போய்ட்டு திருப்பி வரவே மாட்டாங்க. இவர் ஒரு ஈகோக்காக தான் செஞ்சார். ஆக்சுவலாக அம்மா தாய்ப்பாசம் ஒரு 50% இருக்குது அப்படின்னா 50% மேலே 49, 51 கூட வச்சுக்கலாம். 49% தாய்ப்பாசம்னா 51% அந்த குடும்பம் நம்மளை வெளில போஸ்டர் அடித்து அவங்க முன்னாடி நம்ம அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுப்போம் தான் அவங்க அம்மாவை கூட்டம் வந்தார். அது இவருக்கே திருப்பி இவர் கடைசியாக அவரே அம்மா நீங்களே அங்கே போயிடுங்களாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கும், உன்னை போய் என் புள்ள நினச்சினேன் இனிமேல் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னான்னு ஈஸ்வரி கோவப்பட்டு வர அளவுக்கும், பொண்டாட்டி தாசனா நீ முழுசாக மாறிட்டடா அப்படிங்கிற அளவுக்கு சண்டைகள் வரப்போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? திருப்பி ஈஸ்வரி இங்கே வீட்டில் டபக்குன்னு சேர்த்துப்பாங்க தான் பாக்கியம். ஆனால் எத்தனை நாள் கழிச்சு வந்தால் பெட்டர்னு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரே பிரச்சனையாக